ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்திய ஆகாயத்திலே மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் வருவதற்கு முன்னதாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் படியுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 24 30 வரை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். போதும். அருமையானவர்களே, இந்த படித்த வேத பகுதியை நீங்கள் விசுவாசியா இருக்கிறபடியினாலே நீங்கள் படித்து பெறும் நம்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இதற்கு முந்தின அதிகாரங்களிலே பவுல் சீலாவை தன்னோடு அழைத்து கொண்டு தீமோத்தேயும் தன்னோடு அழைத்து கொண்டு அவன் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வருகிறான். அதுதான் 17ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கம். அதுதான் நீங்க படிச்சீங்க. அந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்து அவன் ஜெப ஆலயத்திற்கு போகிறான். 3 நாட்கள் மாத்திரமே தெசலோனிக்கே சபைக்கு பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்த பின்பு பொல்லாதவர்களாகிய யூதர்கள் அல்லது சத்துருக்கள், தேவனுடைய வசனத்திற்கு விரோதமானவர்கள் அவனை எதிர்த்ததினாலே சகோதரர்கள் அவனை தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். பெரோயா பட்டணத்திலும் சில நாட்கள் தங்கியிருந்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அங்கேயும் ஒரு ஜெபாலயம் இருந்தது. அவன் அங்கேயும் வசனத்தை போதிக்கிறான். எப்படி தெசலோனிக்கே பட்டணத்திலே 3 நாட்கள் தேவனுடைய வசனத்தை போதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பின்னதாக பெரோயா பட்டணத்துக்கு வருகிறான். அங்கேயும் ஜெபாலயத்திலே தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறான். அங்கேயும் சத்துருக்கள் நிமித்தமாய் சமுத்திர வழியாய் அவன் அத்தேனே பட்டணத்திற்கு பிரயாணப்பட்டு வருகிறான். அத்தேனே பட்டணத்திற்கு வந்த பின்புதான் அவன் பிரசங்கித்த வார்த்தைகளை படிக்க கேட்டீர்கள். புரிஞ்சுச்சா? அந்த வசனத்தை தான் நீங்க படிச்சீங்க. அதில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே ஒரே ஒரு வார்த்தை, 29ஆம் வசனம் படிங்கம்மா. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க. போதும். நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிற இந்த வார்த்தை, நாம் யாராம்? தேவனுடைய சந்ததி. நல்லா கவனிச்சுக்கோங்க ஐயா. ஒருவேளை எழுத்தின்படி நான் என் தகப்பனுக்கு சந்ததியாயிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய தாத்தாமார்களுக்கு நீங்கள் சந்ததியா இருக்கலாம். ஆனால் என் வேதத்தின் அடிப்படையிலே பவுல் பேசுகிறான் அத்தேனே பட்டணத்துக்காரர்களை பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக
இயேசுவை அறிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இந்த உலகத்தோடு நீ வாழ்கிற போது நீ உன்னுடைய குடும்பத்தின் சந்ததிதான். ஆனால் என்றைக்கு இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு சத்தியத்திற்கு உண்டு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ளே வந்து விசுவாசியாய் மாறின பின்பு அந்த சந்ததி கிடையாது. இதுதான் சத்தியம். எழுத்தின்படியான அந்த சந்ததி அல்ல. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், பவுல் பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் சொல்லுகிறான், ஐயா நான் யூதன். வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிப்பியர் 3:5 விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னியமின் கோத்திரத்தான். போதும், பவுல் பென்னியமின் கோத்திரத்தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறின பின்பு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3 யூதன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே எத்தனை பேர்களோ போதும். அருமையானவனே, நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு சபைக்குள்ளே வந்து ஒரு பரிசுத்தவானுக்கு கீழே நீ நடத்திப்புக்காரனுக்கு கீழே இருப்பாயானால் நீ ரத்த சம்பந்தமானதெல்லாம் விட்டுணுமையா, அதை கட் பண்ணணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், அவன் பென்யமின் கோத்திரத்தான். அவன் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா ஐயா? நாம் தேவனுடைய சந்ததி. அந்த அத்தனை பட்டணத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், நாம் யாராம்? என்னையும் சேர்த்து சொல்லுகிறான், தன்னையும் சேர்த்து சொல்லுகிறான், நாம் தேவனுடைய சந்ததி. நாம் யாராம்? தேவனுடைய சந்ததி. அதைத்தான் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தின்படி நீ பிள்ளையாய் மாறின பின்பு, இந்த பிள்ளைங்கிற அதிகாரம் நான் இதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த பிள்ளைங்கிற அதிகாரம் கர்த்தர் அவனுடைய தேவதூதருக்கெல்லாம் கொடுக்கல தெரியுமா? தேவதூதருக்கெல்லாம் கொடுக்கல, என் பிள்ளைன்னு உங்களையும் என்னையும் தான் சொல்றாரு. அல்லேலூயா. நாம் பரத்துக்குரியவர்கள், நாம் நித்தியத்திற்குரியவர்கள். அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஏ நீ என் புள்ளப்பா, நீ என் பிள்ளை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததி. தேவனுடைய, என்னுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய சந்ததி யார்? தேவனுடைய சந்ததிக்கு இந்த வேதத்துல என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு 3 விதமான காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய சந்ததி யார் தெரியுமா? 3 வகையான சந்ததிகள் தேவனுடைய சந்ததிகள். அதிலே நீங்கள் யார் என்று நான் பிரசங்கித்து முடிச்ச உடனே உங்க மனசு சொல்லும், உங்க மனசு சொல்லும், நீ தேவனுடைய சந்ததியா, இல்லாவிட்டால் இதற்கு எதிரடையான ஆளா என்று உன் உள்ளம் சொல்லும். 3 வகையான காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சந்ததி என்று சொன்னால், முதலாவதாக என் வேதத்தின் அடிப்படையிலே தேவனுடைய சந்ததி யார் தெரியுமா? அது யூதா சந்ததி. நான் ஒவ்வொருக்கும் விளக்கம் சொல்றேன். இரண்டாவதாக தேவனுடைய சந்ததி அல்லது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை, தேவ சந்ததி யார் தெரியுமா? இரண்டாவதாக யுத்த சந்ததி. மூன்றாவதாக தேவனுடைய சந்ததி யார் தெரியுமா? அவர்கள் யுக்தியின் சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனம், நீங்களும் நானும் சாதாரணமாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்லையா. யுக்தியின் சந்ததினா விவேகமுள்ள சந்ததி அல்லது ஞானமுள்ள சந்ததி அல்லது முன் யோசனை உள்ள சந்ததி. முதலாவது சொன்னேன், யூத சந்ததி. நம்முடைய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு எந்த சந்ததியில் வந்தார் ஐயா? யூதா கோத்திரம். ஆகவேதான் சொன்னேன், இயேசுவின் சந்ததியாய் நீ இருப்பாயானால் நீ யூத சந்ததியாய்த்தான் இருக்கணும்.
யூத சந்ததிக்குள்ள ஒரு சில காரியங்களை நான் வேதத்தில் இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் படியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பிள்ளைங்க யாக்கோபுக்கு? 12 பிள்ளைங்கள். இந்த யூத சந்ததியிலே இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர் யூதா கோத்திரத்தில் வழி வந்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசுவின் சந்ததி யூதா சந்ததி என்று என் வேதம் சொல்லுமானால் அந்த யூதாவை பத்தி நான் கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சந்ததிக்கு போறேன். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு வருகிறான். லாபான் வீட்டுல வந்து ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிற போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, மாமா கேட்க ஒரு மாசம் கழிச்சு, நீர் இவ்வளவு நாள் பேசிட்டு மேய்ச்சிட்டியா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்பளம் வேணும்னு கேட்கிற ஆள் யாரு? முதலாளி கேட்கிறாரு, மாமனார் கேட்கிறாரு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கணும்? எனக்கு சம்பளம் வேண்டாம்யா, 7 வருஷம் மேய்க்கிறேன், ராகேலை கொடு. ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். வேதம் சொல்லுது, இவரே முடிவு பண்றான், யாக்கோபே முடிவு பண்றான். என்ன முடிவு பண்றான்? 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன்யா, உன் இளைய மகள் ராகேலை தாண்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே. அவன் வேதத்துல சொல்லுது ராகேல் அழகானவனு. மூல மொழிபெயர்ப்பில் சொல்லுது வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவளாம் ராகேல். லேயாளை பத்தி வேதம் சொல்லும் போது இந்த இதுல அவள் கூச்ச பார்வன் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது அவள் கூச்ச பார்வன் கண்ணே தெரியாதான், கூச்ச பார்வை இல்லையா, அவள் கண்ணு மங்கி போச்சுன்னு சொல்லுது வேதம். கல்யாணம் முடிச்சு தரவன்னு 7 வருஷம் பேச்சுட்டான். வேதம் சொல்லுது, லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைத்தான். விருந்து வச்சுட்டு ராகேலுக்கு கல்யாணம், ராகேல் கல்யாணம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு லேயால கூப்பிடுறான். லேயாளுங்க வா, போ ரூமுக்குள்ள. இவனும் காலையில் தான் பாக்குறானா அது லேயாளாம். ஆனால் ஒதுக்கப்பட்டவள் லேயாள், புறக்கணிக்கப்பட்டவள் லேயாள், மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவள் லேயாள், யாக்கோபால் விரும்பப்படாதவள் லேயாள். ஆனால் யாக்கோபுடைய விருப்பம் ராகேல், ஆனால் அனாதி தீர்மானம் பரலோகத்தின் விருப்பம் லேயாள். கல்யாணம் முடிச்சான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இது எப்படியா நடந்திருக்கும்? பரலோக தேவனின் திட்டம் ஒரு மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. அருமையான விசுவாசியே, நீ லேயாளை போல புறக்கணிக்கப்பட்டவளோ, நீ உன் குடும்பத்திலே நீ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர்களோ, இந்த உலகத்திலே தேவனுடைய சந்ததி ஆகிய பிள்ளைகளை உதாசீனப்படுத்தவர்கள் அநேகர். லேயாளை போல அவட்ட தான் யூதா பிறக்கிறானா. அல்லேலூயா. அருமையான விசுவாசியே, நீ தேவ சந்ததி, நீ விரும்பப்படாதவள் தான், மற்றவர்களால் நீ உதாசீனப்படுகிறவள் தான். ஆனால் தேவனுடைய திட்டம், பரலோகத்தின் திட்டம் லேயாள் மூலியமா தான் யூதா. நீ யூதா சந்ததி மாத்திரமல்ல, யூதா சந்ததியை பெற்றெடுக்கிற லேயாளாய் மாறுவாய். ஹல்லேலூயா. அருமையானவனே, இந்த யூதா யார் தெரியுமா? யூத சந்ததி என்று சொன்னேனே, தேவனுடைய சந்ததியை யூதா சந்ததி என்று சொன்னேனே, யூதா யார் தெரியுமா? யூதா துதிக்கிறவன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சந்ததியா? ஒரு நிமிடம் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். யூத சந்ததி என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ துதிக்கிற அனுபவத்தில் இருப்பாய். அல்லேலூயா. துதிக்கிற அனுபவம் உண்டா? தனியாய் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தனியாய் இயேசுவோடு பேசுகிற அனுபவம், அந்த அனுபவம் உண்டா? அதுதான் மனிதர்களை மறுரூபமாக்கும்.
சபைக்கு வந்து எல்லாரும் கூட சேர்ந்து கைதட்டுறதெல்லாம் அது அவசியம். ஆனால் அதை காட்டிலும் பிரமாதம், அதை காட்டிலும் பிரதானம், அதை காட்டிலும் முக்கியம், தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தனியாய் அமர்ந்து தேவனை துதிக்கிற விசுவாசி மாத்திரமே சபையில துதிக்க முடியும். துதிக்கிற சந்ததி தேவ சந்ததி. அல்லேலூயா. இன்னொரு காரியமும் யூதாவை குறித்து சொல்லலாம். எடுத்துள் படியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். போதும். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்படியானால் யூதா கோத்திரத்தார் யாரையா? கொடுக்கிற அனுபவம் உள்ளவர்கள். அருமையான விசுவாசியே, உன் அனுபவம் எப்படி? நீ தேவ சந்ததியா? வேதம் சொல்லுகிறது, அத்தனை பட்டணத்து விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறான், நாம் தேவனுடைய சந்ததி. ஓ சபையே, நீ தேவனுடைய சந்ததியாயிருப்பாயானால் யூதா கோத்திரத்தை சிங்கமாகிய இயேசு ஓ சந்ததியில பிறப்பாரானால் நீ யூத சந்ததி. நீ யூத சந்ததியாய் இருப்பாயானால் நீ யுத்த சந்ததி மாத்திரமல்ல, நீ யுக்தியின் சந்ததியுமே கூட. அந்த யூதா சந்ததி யார் தெரியுமா? துதிக்கிற அனுபவம் உள்ளவர்கள் யூதா சந்ததி. இரண்டாவதாக சொன்னேன், கொடுக்கிறவர்கள். கொடுக்கிற அனுபவம் உண்டாயா சபையே? ஏன் தெரியுமா? அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண முடியறதில்ல. இந்த கொடுக்கிற அனுபவம் ரொம்ப விசேஷமான அனுபவம். ஐயா, நிறைய பேர் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை உயர்த்தல? ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை இன்னும் விருத்தி அடைய பண்ணல? நீங்க கர்த்தருக்கு எதாவது கொடுக்குறீங்களா? நிறைய பேர் காணிக்கெல்லாம் கொடுப்பீங்க, ஆனாலும் ஏன் ஐயா ஆசீர்வதிக்கப்பட முடியல? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வாங்குற சம்பளமே கொஞ்சம் குடும்பத்துக்கே பத்தலன்னு. அது பிசாசு சொல்ற ஆலோசனை. தேவன் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா ஐயா? நீ உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட சரிதான், இருக்கிறதுல கொடு. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு ரகசியம். புருஷனும் மனைவியும் நீங்க முதல்ல தேவனுக்கு கொடுக்காம, உங்களை தேவனுக்கு கொடுக்காம, உன் பிள்ளைகளை தேவனுக்கு கொடுக்காம நீ அநேக காரியங்களை கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. தேவ சந்ததியா நீ? தேவனுடைய பிள்ளையா நீ? நீ யூத சந்ததியா? அப்படியானால் நீ துதிக்கிறவன். நீ யூத சந்ததியா? அப்படியானால் நீ கொடுக்கிறவன். வார்த்தை வேதத்தை படிக்கிறப்போ கொண்டு வந்து கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களா? யோசபாத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார் என்று ஜனங்கள் கண்டு அவனிடத்தில் காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நீ யூதா சந்ததியா? நீ கொடுக்கிறவனா இருந்தால் மாத்திரமே. இப்பொழுது நான் செய்தி முடித்த பின்பு உன்னை நீ கேட்டுப்பார். நான் தேவ சந்ததியா? நான் யூதா சந்ததியா? நான் உம்மை துதிக்கிறவனா? நான் உமக்கு கொடுக்கிறவனா? அப்படியானால் தான் நீ யூதா சந்ததி. கர்த்தர் பேசுவாரு. நீ கொடுக்கக்கூடிய மனநிலைமையில் இருப்பாயானால், தேவ மக்களை தாங்குறவனா இருப்பாயானால், ஊழியத்தை நீ உன் உயிராய் நேசிப்பாயானால், உன்னை நடத்துகிற ஊழிய கண்ட குடும்பத்தை நேசிக்கிறவனா இருந்தா உன் கூட பேசுவாரு. பேசிருக்காரா? பேசலன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம், நீ யூதா சந்ததி இல்லைன்னு அர்த்தம். அருமையானவனே, நீ தேவ சந்ததி. என் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நீ. நீ தேவ சந்ததி. நீ தேவ சந்ததி யார் தெரியுமா ஐயா? நீ யூதா சந்ததி. யூதா சந்ததி எப்படி நீ அறிந்து கொள்ள முடியும்? யூதா சந்ததி தேவனை துதிக்கிற சந்ததி. யூதா சந்ததி தேவனுக்கென்று கொடுக்கிற சந்ததி. மூன்றாவதாக யூதா சந்ததி எதுன்னு சுருக்கமா சொல்லிடுறது. எப்படி படிங்க? 2 நாளாகமம் 20:13. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். போதும். யூதா
சந்ததி யார் தெரியுமா ஐயா? உலக மனிதனுக்கு முன்பாக நிற்கிறவன் அல்ல. மற்றவர்களை நம்பி இவன் என்னை பாதுகாத்துக் கொள்வான் என்று புருஷனுக்கு பின்னால் நிற்கிறவர் அல்ல. மனைவிக்கு முன்னால் நிற்கிறவனும் அல்ல. ஒரு தேவ மனிதன் அவன் தேவ சந்ததியா இருப்பானானால், அவன் யூத சந்ததியா இருப்பானானால், அவன் நிற்க வேண்டிய ஒரே ஒரு இடம், எந்த இடம்? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். இதெல்லாம் உன்னதமான அனுபவம். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், ஆனாலும் கொஞ்ச நேரமாவது தேவனுக்கு முன்னால் நிற்கிற அனுபவம் உண்டா? அந்த அனுபவம்லாம் உன்னதமான அனுபவம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை நான் துவக்க போறேன் ஐயா, உமக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிறேன், இந்த பாதுகாத்து கொள்ளுங்க, காரியங்கள்லாம் வாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு 5 நிமிஷம் தேவசந்தையில் நிற்கிற அனுபவம் உண்டோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் தெரியுமா ஐயா? தேவ சந்ததியா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் யூத சந்ததி. யூத சந்ததியா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் துதிக்கிற சந்ததி. துதிக்கிற சந்ததி மாத்திரமல்ல, யூதா சந்ததி கொடுக்கிற சந்ததி. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கிற சந்ததி. இந்த உலகத்துல வேற யாருக்கு முன்னாடி நீங்களும் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையா. அவருக்கு முன்னாடி நின்னுட்டீங்கன்னா போதும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ சந்ததி யார் தெரியுமா? யூதா சந்ததி என்று சொன்னேன், முடிந்தது. இரண்டாவதாக யுத்த சந்ததி. எடுத்தவங்க படிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். யோசுவா மரித்த பின் ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். போதும். அருமையானவர்களே, தேவ சந்ததி அது யுத்த சந்ததி. எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை நடத்தி வந்த மோசே மரிச்சிட்டாரு. மோசேக்கு பின்னதாக யோசுவா மரிச்சாச்சு. இப்ப ஜனங்கள் இருக்கிறார்கள். கானானியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறார்கள். தேவ ஜனங்கள் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த கானானியரை முறியடிப்பதற்கு யார் போனோம்? நாங்கள் யாரு போனோம்? 12 கோத்திரங்கள் உண்டு. இந்த கோத்திரத்தில் யார் போனோம் கேட்கிறார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரு? யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சந்ததியா இருப்பாயானால், யூத சந்ததி என்று சொன்னேனே, யூத சந்ததி மாத்திரமல்ல, நீ யுத்தத்திற்கு போகிற சந்ததி. யுத்த சந்ததி. நானா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? கர்த்தருக்கு பதில் நானா இருந்தேன்னா யார் போகணும்னு கேட்டதுக்கு ஏன் மூல அறிவின்படி யாக்கோபுக்கு 12 கோத்திரம். இதுல யுத்தம் பண்ணணும், பகைவர்களை மேற்கொள்ளணும்னா லேவியும் சிமியோனும் போன்னு சொல்லியிருப்பேன். யோ, லேவியும் சிமியோனும் போ, மற்றெல்லாம் சும்மா இரு அப்படின்னு இருப்பேன். ஏன் தெரியுமா? யாக்கோபுக்கு 12 மகன்கள், ஒரு மகள். அந்த ஒரு மகள் மண்டைக்கு மேல கொண்ட போட்டு கண்மை வச்சுக்கிட்டு அவள் போனால் ஒருத்தன் பார்த்தான், அவனை கற்பழித்து விட்டான். யாக்கோபனுடைய 12 பேரும் சும்மா இருக்கான், 2 பேர் மட்டும் கத்தி எடுத்துட்டு போறான். அவன் லேவியும் சிமியோனும் போய் அந்த ராஜாவோடு சேர்ந்த அத்தனை பேர்களையும் கொலை செய்கிறான். அப்ப யுத்தத்துக்கு போனோம்னா யாரு போயிருக்கணும்? லேவியும் சிமியோனும் தான் போயிருக்கணும். ஆனா கர்த்தர் யார சொன்னாரு? யூதா. யூதா. ஏன் தெரியுமா? யூதா தான் தேவ சந்ததி. இந்த வேதத்தை நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தை நான் சொல்லுவேன், இது ஒரு யுத்த புத்தகம் என்று சொல்லுவேன். இந்த வேதம் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை யுத்தம், 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 யுத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சபைக்குள் இருப்பாயானால் சபை உன்னை யுத்த வீரனாக மாற்றுகிற இடம் சபை. உன்னை யுத்தத்திற்கு பலப்பிக்கப்படுகிறவன் ஊழியக்காரன். ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த புத்தகம் ஒரு யுத்த புத்தகம். ஆதியாகமத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. அவனுடைய தலையை அவர் நசுக்கினார். யுத்தம்.
ஆபிரகாம் 318 சேர்ந்து யுத்தத்திற்கு போகிறான். மோசே, கிபியோன், கிதியோன், எப்தா, தானியேல், தாவீது, யுத்தம். அருமையானவனே, இந்த உலகத்திலே நீ தேவனுடைய சந்ததியை இருப்பாயானால் நீ யூத சந்ததி என்று சொன்னேன். யூத சந்ததி மாத்திரமல்ல, நீ யுத்த சந்ததியும் கூட. ஏனையா யுத்த சந்ததி? நீ யுத்தம் செய்வதற்காய் பிறப்பிக்கப்பட்டவன். சத்ருவோடு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசோடு, தேவ ஊழியத்திற்கு வருகிற சத்துருக்களோடு நீ யுத்தம் பண்ண வேண்டியவன். பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டிய விசுவாசிகள் இன்றைக்கு சொந்த புருஷனோடு நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீர்கள். வேதம் சொல்லுதையா, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு இல்லப்பா. நம்ம போராட வேண்டிய ஆளு வேற ஆளு. போராட வேண்டிய ஆளை விட்டு விட்டு நேசிக்க வேண்டிய ஆட்களோடு யுத்தம் பண்ணுகிற விசுவாசிகள் உண்டு. பெற்றோர்கள், பிள்ளைகள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிறார்கள். நான் யுத்தம் என்று சொன்னால் அது எழுத்தின்படியான யுத்தம் அல்ல, சிந்தைக்குள்ள யுத்தம், உன் செயலிலே யுத்தம். பிசாசு பார்த்து சிரிக்கிறான். நம்ம கூட யுத்தம் பண்ண வேண்டிய இந்த விசுவாசி பாஸ்டரோட யுத்தம் பண்ணிட்டு கிடக்கானப்பா. நிறைய பேர் அப்படி உண்டு. பாஸ்டரோட யுத்தம் விசுவாசிகளுக்கு, பாஸ்டருக்கு விசுவாசிகளோட யுத்தம். யுத்தம் பண்ண வேண்டிய ஆள் அங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் கைகூட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். யுத்தம் பண்ண வேண்டிய நபர், நீ யுத்தம் பண்ணக்கூடாத ஆட்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஐயா, மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிறத பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் உனக்கு யுத்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற சத்துருவோடு தான் உனக்கு யுத்தம். எழுத்தின்படியான யுத்தம் அல்ல. உன் யுத்தமே வேற. என்ன தெரியுமா யுத்தம்? எழுத்தின்படியான யுத்தம் அல்லையா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அருமையான விசுவாசியே, பிசாசோடு நீ எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிற யுத்த களமாக்கும் இது. அல்லேலூயா. யுத்த களம் சபை. கொலோசியர் 3:5 நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காரியம் உண்டு. விலகி ஓட வேண்டிய காரியத்துக்கு விலகி ஓடணும். எதிர்த்து நிற்க வேண்டிய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கணும். அழித்து போட வேண்டிய காரியத்தை அழித்து போடணும். பற்றி கொள்ள வேண்டிய காரியத்தை பற்றி கொள்ளணும். பிடித்து கொள்ள வேண்டிய காரியத்தை பிடித்துக் கொள்ளணும். இவைகளை போதிப்பது சபையே. வேதம் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன காரியம்லாம் உங்களுக்கு அப்படியே மனசுல இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை விட்டு விடாதிருங்கள். உங்கள் சரீரத்திலே பாவ இச்சையை உண்டு பண்ணுகிற சரீரத்தின் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை போதிப்பதுதான் சபை. அருமையானவனே, நீ தேவனுடைய சந்ததியா? அப்படியானால் நீ யூத சந்ததி மாத்திரமல்ல, நீ யுத்த சந்ததியும் கூட. யுத்தம் பண்ணுகிறாயா? யுத்தம் பண்ணுகிறீர்களா? அருமையானவர்களே, தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணா. பிசாசோட யுத்தம் பண்ணதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு பிராக்டிஸ் இருந்தா போதும். தேவன் சொல்றபடி செஞ்சா போதும். தாவீது சின்ன பையன், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறது தான். ஆனா வந்து நின்ன ஆள் யாரு? அவன் பிறப்பிலே யுத்த வல்லுனன். அவங்ககிட்ட எல்லா யுத்த தளவாடுகள் இருந்துச்சு, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. அருமையானவனே, பிசாசு பெரிய ஆளு, நான் என்ன செய்தியா என்று யோசிக்கிறீர்களா? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் ஐயா, நீ சும்மா இரு. சும்மா இறையா. நிறைய பேருக்கு சபைக்குள்ள சும்மா இருக்க முடியாது. கோலியாத் வருகிறான். யுத்தம் பண்ண வேண்டிய சவுல் பயப்படுகிறான். யுத்தம் பண்ண வேண்டிய அப்னேர் பயந்து ஓடுகிறான்.
யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் எல்லா போர் வீரர்களும் பலசாலிகளும் பயந்து நடுங்குகிறார்கள். ஒண்ணுமே தெரியாத தாவீது போறான். அவன் எதை நம்பி போனான்? வேதம் சொல்லுது, அவன்கிட்ட கத்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு கல்லை வச்சு அடிச்சான், நெற்றியில் அடிச்சான். அவன் எப்படி விழுந்திருக்கணும்? மல்லாக தானே விழுந்திருக்கணும். ஏன் மோகப்புறம் விழுந்தான்? ஏன் தெரியுமா? எடுத்தல் படிங்க, சங்கீதம் 66. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க அடிக்காராம்? பின்புறமா. அல்லேலூயா. அப்போ இவன் கல்லு நெத்தில பட்டது உண்மை. நெத்தில படுறதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்க அடிச்சிட்டாராம் அவனை? பின்புறம். அல்லேலூயா. இப்ப எப்படி விழுந்திருக்கணும்? மோகப்புறம் விழுந்து சரிதானே? அருமையானவனே, யுத்தத்தை நீ பண்ண வேண்டாம் ஐயா, கூட கர்த்தர் இருக்காரான்னு மட்டும் பார்த்துக்கோ. பின்னாடி இருந்து கல்லு படுது, பின்னாடி இருந்து ஒரே அடி அடிக்கிறார் படரில. அல்லேலூயா. இந்த கல்லுனுடைய ஃபோர்ஸை காட்டிலும் கர்த்தருடைய அடி எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. அவன் மோகப்புறம் விழணுமா மல்லாக்க விழணுமா? ஆமேன், ஆமேன். யுத்தம்லாம் வேண்டாம் யாரு, ஒன்னே ஒன்று செய்ய, பேசாம இரு. கர்த்தர் எல்லா காரியங்களையும் இப்ப செய்ய வல்லவர். ஆனா யுத்தம் சரியா போடணும். நீ யுத்த வீரனா, நீ தேவ சந்ததியா, நீ யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. சௌகரியமாய் வாழ்வதற்கு அல்ல அழைக்கப்பட்டது. நீ யுத்தம் பண்ண வேண்டிய சத்துரு உண்டு, நீ மேற்கொள்ள வேண்டிய சத்துரு உண்டு, நீ வெட்கப்படுத்தப்பட வேண்டிய சத்துரு உண்டு. அவங்க கூட நீ போராடித்தான் ஆகணும். அதான் யுத்த சந்ததி. கிறிஸ்தவன் நிறைய போராட்டங்கள் வரும். நீ போராட்ட காலத்தை சந்திக்கணும். ஆனால் ஜெயம் உனக்கு. அல்லேலூயா. ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாயா. யுத்த சந்ததி, தேவனுடைய சந்ததி. யூதா சந்ததி என்று சொன்னேன். அது யூதா சந்ததி துதிக்கிற சந்ததி, யூதா சந்ததி கொடுக்கிற சந்ததி, யூதா சந்ததி தேவனுக்கு முன்பாக நிற்கிற சந்ததி. இரண்டாவதாக சொன்னேன், தேவ சந்ததி அது யுத்த சந்ததி. யுத்தம் பண்ணப்பட வேண்டியவர்கள், யுத்தத்திற்கு பழக்கப்பட வேண்டியவர்கள். நீ யுத்தம் பண்ணத்தான் செய்யணும் இந்த உலகத்துல. யுத்த சந்ததி. மூன்றாவதாக சொன்னேன், யுக்தியின் சந்ததி. யுக்தியின் சந்ததி என்றால் என்ன தெரியுமா ஐயா? ஞானமாய் அல்லது விவேகமாய் அல்லது புத்தி கூர்மையாய் வாழ வேண்டிய சந்ததி தேவனுடைய சந்ததி. ஹல்லேலூயா. எடுத்தல் படிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2:6. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிறு சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. போதும். யுக்தி வார்த்தை வருதா? யுக்தி என்று சொன்னால் விவேகமுள்ள அல்லது ஞானமுள்ள அல்லது ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யா. தேவ சந்ததி யார் தெரியுமா ஐயா? தேவனுடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? அவர்கள் யுக்தியின் சந்ததி என்று சொல்லுவேன். தாவீது மரிக்க போகிறான். தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறான், என் மகனாகிய சாலமோனே, எப்பா நீ கொஞ்சம் யுக்தியா இருப்பா. யுக்தி. யோபு எனக்கு நிறைய தீமை பண்ணிட்டான், அவன் உன்கிட்ட இருக்கிறான், நான் மரிக்க போறேன், அவனை நீ க்ளோஸ் பண்ணிடு. யோவாப் தாவீது ராஜாவா இருக்கிற போது, நல்ல கவனிங்க, தாவீது ராஜாவாக இருக்கிற போது யோவாப் அவனுக்கு ராணுவ வீரன், அவனுக்கு யுத்த தளபதி, அவனுக்கு ஸ்தானாதிபதி இந்த யோவாப். ஆனால் யோவாப் தாவீதுக்காக பல யுத்தங்களை செய்தவன், சியோன் கோட்டையை பிடித்தவன், அப்சலோமுக்காக தாவீது அலைந்து திரிந்த போது வனாந்தரங்களிலே அவனோடு இருந்து பல துன்பங்களை சகித்தவன், தன் தேசத்திற்காக பல யுத்தங்களை செய்தவன் யோவாப். அந்த யோவாப் சொல்றான், என் மகனாகிய சாலமோனே அவனை க்ளோஸ் பண்ணிடுப்பா. என்ன தெரியுமா நடந்தது? எல்லாம் பிரயாசப்பட்டான் யோவாப். ஆனா தாவீதுக்கு தெரியாமல் தாவீதுடைய விருப்பத்திற்கு மாறாக தன் அப்சலோம் மகனை கொலை செய்தான். தாவீதின் விருப்பத்திற்கு மாறாக அப்னேரை கொலை செய்தான், அமாசாவை கொலை செய்தான். அவர்களெல்லாம் நீதிமான்கள்.
அது தெரியாம தாவீதுக்கு உண்மையா இருக்கலாம். அவன் தாவீதுடைய வீரன் தான், தாவீதுடைய ஸ்தானாதிபதி தான், தாவீதுக்கு என்று யுத்தம் பண்ணினவன் தான், சகல இஸ்ரவேலின் இராணுவங்களின் தலைவன் தான். ஆனால் தன் தலைவனுக்கு, தன் ராஜாவுக்கு உண்மை இல்லாதவனா இருந்தான். இதுல ஒரு சத்தியம் உண்டையா, என்னதான் நீங்க ஊழியம் செஞ்சாலும் சரி, இயேசுக்கு உண்மையா இல்லாம எந்த மனிதர் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சாலும் சரி, அதை கர்த்தர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். யோவாப் அவ்வளவு பெரிய காரியம் செய்தான் தாவீதுக்காக, அதை எதையுமே கன்சிடர் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா? அவன் உண்மையாவே இல்லை, தாவீதுக்கு உண்மையா இல்ல. அதனாலதான் தாவீது சொல்றான், உன் யுக்தியின்படி, உன் ஞானத்தின்படி, உன் விவேகத்தின்படி, உன் முன் யோசனையின்படி அவனை க்ளோஸ் பண்ணிடுப்பா. ஆவியானவர் 2 நாளாகமத்துல தாவீதுனுடைய பராக்கிரமசாலிகள் லிஸ்டை எழுதும் போது யோவாபு பேரே அதுல வராது. 37 பேர் இருக்கும். தாவீதுனுடைய பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. யோசபா செபத் முதல் ஆளு, அவன் எங்கேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டான். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அவன் தான் பிரதானமானவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, இதுல ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு பெரிய சத்தியம். இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று என்னதான் பராக்கிரமான ஊழியம் செஞ்சு பெரிய பாஸ்டிங் நடத்தி பெரிய பெரிய கூட்டம் நடத்தி என்னதான் பண்ணினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவுக்கு உண்மையா இல்லாதவன் இந்த உலகத்துல என்னதான் பண்ணினாலும் ஜீரோ. ஆவியானவர் தாவீதுனுடைய பராக்கிரமசாலி லிஸ்ட் எழுதும் போது 37 பேர் எழுதுறாரு. அதுல இந்த யோவாபு பேரே கிடையாது. யோவாபு பேரே கிடையாது. யோவாபு யார் தெரியுமா? எல்லா இஸ்ரவேலின் இராணுவங்களின் இராணுவ தளபதி, தாவீதுனுடைய ஸ்தானாதிபதி, சீஃப் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி, அப்படிதான் வேதம் சொல்லுது. பெரிய பராக்கிரமசாலி, சீயோன் கோட்டையை பிடித்தவன். இந்த உலகத்துல பெரிய பெரிய மீட்டிங் நடத்தி பெரிய அற்புதம் அடையாளங்கள் செஞ்சிருக்கலாம். தொலைக்காட்சியில யூடியூப்ல பெரிய பெரிய ஆட்களா பிரசங்கம் பண்ணி இருக்கலாம். அவனெல்லாம் பொருட்டல்ல பரலோகத்திற்கு. உண்மை இது பெரிய ஆழமான சத்தியம். யோவாபு பேரே வராது. யோசபா செபத்துன்னு ஒருத்தன் பேர் எழுதியிருக்கு வேதம். யோசபா செபத்து நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கூட நமக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். இயேசு மடியில் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருயா, அப்படி போய் பார்ப்போம். நம்ம இந்த ஆளை பார்த்ததே இல்லையே. அங்க பெரிய மீட்டிங் போட்டு ஒரு 30 பேரை நடக்க வச்சார, அவரை காணுமே ஆளை. யோசிப்போம், இதெல்லாம் நடக்கும். இந்த வேதத்தை படிச்சீங்கன்னா அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அதுல உரியா பேர் கூட இருக்கும். கடைசியில் 37வது பேரா உரியா பேர் கூட இருக்கும். தாவீதுனுடைய பராக்கிரமசாலி லிஸ்ட்ல உரியா பேர் உண்டு 37. ஆனா ராணுவ தளபதி அவன் பேர் கிடையாது. அவனைத்தான் சொல்றான் தாவீது, என் மகனாகிய சாலமோனே, உன் யுக்தியின்படி அவனை போட்டு தள்ளுப்பா, அவனை க்ளோஸ் பண்ணு, அவன் எனக்கு உண்மை இல்லாதவன். யுக்தி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நீ வேலை செய்கிற இடமானாலும் சரி, ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதான் யுக்தி. தேவன் சொன்னாரு யோசுவாட்ட, எரிகோ பட்டணத்தை பிடிக்கணுமாப்பா, யுக்தி. முதலாவது எரிகோ பட்டணத்தை ஒரு சுத்து, அப்படி 6 நாள் சுத்து. 7வது நாள் எத்தனை சுத்தணுமா? 7 சுத்து. நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்? எரிகோ கோட்டை பெரிய கோட்டை, இந்த ஆளு சுத்த சொல்றாரு. அதுவும் ஒரு நாள் ஒரு சுத்து, 2வது நாள் ஒரு சுத்து, 6வது நாள் ஒரு சுத்து, 7வது நாள் 7 சுத்து. எப்படியா கோட்டை விழும்? உளும்பா. அதுதான் யுக்தி. நான் யுக்தி என்னன்னு சொல்லிடுறேன். எரிகோ கோட்டை தேவன் சொன்னபடியே யுக்தியின்படி விழுந்தது. ஆய் பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஆயப்பட்டினத்தை பிடிக்கணும். ஆயப்பட்டினத்தை பிடிக்க போறாங்க. 36 பேரை ஆயில் உள்ள பட்டணத்தில் உள்ளவங்க கொண்டுட்டானுங்க. யோசுவா கேட்கிறான், ஆண்டவரே 36 பேர் செத்து போயிட்டாங்களப்பா. தேவன் சொல்றாரு, நான் சொல்றபடி செய்ப்போ. எப்படி செய்யணும்? நீ ஆயி பட்டணத்திற்கு எதிரா ஒரு பெரிய படையை அவங்க அமர்த்தி வை. இது ஆயப்பட்டணம், இங்க வை. நீ அந்த படையை எதிர்ப்பதற்கு முன்னதாக நீ உன் யுத்த ஜனங்களை கூட்டிட்டு போ. ஆயி பட்டணத்துக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்? ஓன் கூட யுத்தம் பண்ண இங்க வருவான். நீ அவனிடத்துல தோற்று போனதை போல நீ ஓடு. நீ ஓடுப்பா, நீ ஓடு, ஓடிக்கிட்டே இரு. ஆயி பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியில வந்த பின்பு உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி பட்டணத்திற்கு நேராக நீட்டு. அப்படி நீட்டுகிற போது எதிரணியில் இருக்கிற படையில் இருக்கிற உன் யுத்த புருஷர்கள் ஆயி பட்டணத்தை பிடிச்சிருவான். இதுதான் யுத்தி. அதே விதமாய் யோசுவா வருகிறான். ஆயி பட்டணத்தில் எல்லாம் விரட்டுறாங்க. இவனும் விரட்டும் போது தோந்து போனது மாதிரியே ஓடுகிறான். இதான் யுக்தி. ஓடுகிறான். ஆயி பட்டணத்தில் இருக்கிற அத்தனைவனும் வெளியே வந்தாச்சு. யோசுவா தேவன் சொன்னபடி யுக்தி. ஆயி பட்டணத்தின் மேல ஈட்டி நீட்டுறான். எதிரணியில இருந்து 10 இருந்த அத்தனை பேர் வந்து ஆயை பிடிச்சிட்டான். ஆயி பட்டணத்துக்கார இப்ப எங்க இருக்காங்க? பாக்குறான். ஆயி பட்டணத்தை பிடிச்சி பெரிய புகை எழும்புது. ஆயி பட்டணத்தை கொளுத்தி போடுறாங்க. இதான ஐயா யுக்தி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நீ தேவனுடைய சந்ததியா, நீ யுக்தியின்படி யுத்தம் செய்யணும். அதான் முக்கியம். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க யுக்தி யுக்தினது தந்திரன்னு. அதெல்லாம் இல்லையா. யுக்தி என்று சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறது தான் யுக்தியின் சந்ததி. தேவனுடைய வார்த்தையின்படி செய்துதான் யுக்தியின் சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யுக்தியாய் நீ உன் வாழ்க்கையை நடத்துகிறாயா? நீ யுக்தியின் சந்ததியா இருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் யுக்தி. எலியா என்ன தெரியுமா செஞ்ச? ஒரு வார்த்தை சொல்லுவார் எலியா, தேவரீர் நான் உமது ஊழியக்காரன் என்றும் உமது வார்த்தையின்படியே இதை செய்தேன் என்றும் அறிவீர். இதான் ரகசியம். இதுதான் யுக்தி. யுக்தினா ஏதோ தந்திரமா போய் காரியம் பண்றதல்ல. யுக்தி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். இதுதான் யுக்தி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் யுக்தி. தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதே யுக்தியின் சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனை பொறுத்து பவுல் சொல்லுகிறான், அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, நாம் தேவனுடைய சந்ததி. தேவனுடைய சந்ததி என்று சொன்னால் அது யூதா சந்ததி. தேவனுடைய சந்ததி என்று சொன்னால் அது யுத்த சந்ததி. தேவனுடைய சந்ததி என்று சொன்னால் அது யுக்தியின் சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சந்ததியா இல்லையா என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.